வாழைக்காயில் மிளகா பஜ்ஜி போட்டிருக்கேன், அதுதான் ஸ்பெஷல். அதே மாதிரி கடலை மாவில் 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன், இதுதான் ஸ்பெஷல். வாழைக்காயை ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பஜ்ஜிக்கு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற வாழைக்காயை நீள நீளமாக நான் காமிச்சிருக்கிறேன் வீடியோவில், அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பஜ்ஜி மாவில் வந்து கடலை மாவு அரிசி மாவு 2 ஸ்பூன் போடுற மாதிரி 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுங்க. அது மாதிரி சூடான எண்ணெய், ஜீரகம், பெருங்காயம் கண்டிப்பாக போடுங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு ஆஸ் யூஷுவல், கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் தூக்கல் போட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் நான் இது போடுறேன்னா, அந்த மாவு வந்து பஜ்ஜியோட அந்த வாழைக்காயோட மெர்ஜ் ஆகிருக்கும், தனித்தனியாக இருக்காது. பெரியவங்களும் குழந்தைங்களும் சாப்பிடும்போது மிளகா பஜ்ஜி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். அதே சமயத்தில் அந்த தனியாக எடுத்து போட மாட்டாங்க, வெறும் மாவு மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இதில் சூடான எண்ணெய் போட்டு மாவையும் கரெக்டான பதத்தில் கலக்கணும். நான் பதத்தையும் காமிச்சிருப்பேன், அந்த மாதிரி டிப் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெயும் வந்து அதிகமாக குடிக்காது. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.